யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நான் ததிங்கிண்ணத்தொம் என்ற அடவுக்குரிய தாளத்தை செய்து காட்ட வந்துள்ளேன். ததிங்கிண்ணத்தொம் என்ற அடவினை சில பேர் தெய் தித்து தெய் அடவு என்று சொல்லுவார்கள். அதாவது ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் என்றவாறு அமைகிற வடிவத்தினை சில பேர் தெய் தித்து தெய் 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 தித்து தெய் 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 தித்து தெய் என்றவாறு செய்வார்கள். அதற்குரிய தாளம் ரூபக தாளம். ரூபக தாளம். அந்த ரூபக தாளத்தினை எவ்வாறு போடலாம் என்பதை பார்க்கலாம். முதலாங்காலம் த திங்கு ந தொம் த த திங்கு ந தொம் தக்க திக்கு ததிங்கு ந தொம் என்றவாறு அமைகின்றது. அதாவது ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் என்ற அவ்வளவு சொற்கட்டும் 2 தரம் உள்ள ரூபக தாளத்தில், அதாவது 6 அச்சர எண்ணிக்கை கொண்ட ரூபக தாளத்துக்குள் அமைகின்றது. ஒரு தரம் சொல்ல போகைக்கு 2 தாளம் நாங்கள் போட வேண்டி இருக்கின்றது. திரும்பவும் கவனியுங்கள். த திங்கு ந தொம் தக்க த திங்கு ந தொம் தக்க திக்கு த திங்கு ந தொம். இரண்டாம் காலம் ததிங்கிண்ண தொம் தக்க ததிங்கிண்ண தொம் தக்க திக்கு ததிங்கிண்ண தொம். அதாவது ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் என்ற சொற்கட்டு ஒரு ஆவர்த்தனத்தில், அதாவது 6 அச்சர எண்ணிக்கை கொண்ட ரூபகதானத்தில் ஒரு ஆவர்த்தனத்தில் முடிகின்றது. திரும்பவும் கவனியுங்கள். ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் தாம். அதாவது 3ஆம் காலம் 2 தரம் சொல்லுகின்றோம் ஒரு ஆவர்த்தனத்தில். எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். த திங்கு ந தொம் தக்க த திங்கு ந தொம் தக்க திக்கு த திங்கு ந தொம் ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் ததிங்கிண்ணத்தொம் தக்க ததிங்கிண்ணத்தொம் தக்க திக்கு ததிங்கிண்ணத்தொம் தாம் என்றவாறு ததிங்கிண்ணத்தொம் தாளம் அமைகின்றது. மிகவும் இலகுவான தாளம். மற்ற சில தாளங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே எத்தனை சொல்ல வேணும் என்று கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மிகவும் வாய்க்கில் கூட சில சொற்கட்டுகள் வராது. இதை நீங்கள் எந்த நாளும் சொல்லும்போது உங்களுக்கு இலகுவாக வாயால் சொல்லக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த தாளத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.